உங்க பொண்ணு சுமதி படமா இது? நம்ம சுமதி போட்டோவே தான் அந்தோனி. சுமதி சின்ன வயசுல இருந்ததையும் இப்ப இருக்கிறதையும் பார்த்தா யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. கட்டன் ரைட்டா சொல்றேன். இந்த காலத்துல பிள்ளைகளை பெத்தவங்க கூட 2 வார்த்தை கடிஞ்சி சொல்லிவிடுவாங்க. ஆனா நீங்க எடுத்து வளர்த்த பெண்ணை இவ்வளவு பிரியமா வளர்த்துறத நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன். எதுவா பேசியா? எடுத்து வளர்த்த பெண்ணுங்கிற ரகசியமே எனக்கு உனக்கும் தான் தெரியும். பொண்ணு காதுல விழுந்துட்டு போகுது. நீங்க ஒண்ணு இந்த பாருங்க, இந்த அந்தோணி காதுல போடுற ரகசியம் டயருக்குள்ள அடைச்சு வைக்கிற காத்து மாதிரி. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பொண்ணு வருதுயா? அப்பா என்ன வாத்தியார் சார்கிட்ட ஏதோ பலமா ஆலோசனை நடத்துறீங்க போல இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, நீ சின்ன வயசா இருந்தப்போ எடுத்த போட்டோவை பார்த்து அந்தோனி ஒரே ஆச்சரியப்படுறாரு. ஆமாமா. என்ன வாத்தியார் சார், ஸ்கூல் எல்லாம் எப்படி நடக்குது? உன் பேரால நடத்துற ஸ்கூலுக்கு ஒரு நாளும் குறைவு வராதுமா. பிள்ளைகள் கணக்கு அதிகமாகிட்டே போகுது. ஓ சார், டயம் ஆயிடுச்சு. அப்பா நான் டிஸ்பென்சரி போயிட்டு வரேன். இருமா போகலாம். அந்தோனி, சுமதிய டாக்டர் வேலைக்கு படிக்க வச்சு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியை கட்டினாலும் கட்டினேன். சதா சலியாத உழைப்பு தான். ஏமா ஒரு நாளைக்கு தான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்பா நான் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எத்தனை கர்ப்பஸ்ரீகள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மரணாவஸ்தைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா சுமதி, உங்க அப்பா இப்பதான் இப்படி பேசுறாரு ஒழிய அவர் டாக்டரா உத்தியோகம் பார்த்த காலத்துல ஒரு நாளாவது ஒரு நிமிஷம் என்கிட்ட இந்த மாதிரி உட்கார்ந்து பேசியிருப்பாரா? வாத்தியார் சார், உண்மையா பாடுபடணும்னு நினைக்கும் போது யாருக்கும் ஓய்வே கிடைக்காது. வாஸ்தவம் தான்மா. அப்பா நான் வரட்டுமா? சரிம்மா. மாயாண்டி, பொண்ணுன்னா இப்படி இல்ல இருக்கணும். கட்டன் ரைட்டா சொல்றேன் சார், இதுதான் பொண்ணு. அந்தோனி, இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு முந்தையே என் சம்சாரம் இறந்து விட்டாளேங்கிறத நினைக்கிற போதும் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆமா, நம்ம சுமதியோட அவங்க அப்பா அம்மா யாராவது இதுவரை தேடிக்கிட்டு வந்ததாக ஏன் மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க? இந்த பொண்ணு கிடைச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே செங்கல்பட்டுல மிராஜ்தார் குணசீலங்கிறவரு தம் பொண்ணை காணும்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அப்பதான் இந்த பொண்ணு பேரையும் மாத்தி சுமதின்னு வச்சுட்டேன். செய்ய வேண்டியதுதான். என்னமோ கால வித்தியாசம், உங்களுக்கு நடக்க முடியாதபடி கால் இந்த மாதிரி ஆயிட்டுது. இப்ப இந்த பொண்ணு இல்லைன்னா உங்க மனசுக்கு ஆறுதல் ஏது? உங்க சொத்துக்குத்தான் வார்த்தை ஏது? அந்தோனி, இனிமே இதை பத்தி பேசவே பேசாது. கட்டன் ரைட்டா சொல்றேன் சார், இதுதான் கடைசி தரம். அப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரட்டுங்களா? உட்காருங்க. ஏம்மா இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க டாக்டர் அம்மா. நீங்க செய்யற உபத்திரணையிலேயே உடம்பு சவிக்கியம் ஆயிடுது. வைத்தியம் எல்லாம் எப்பவும் கால் பாகம். ஆனா டாக்டருங்க பேசுற சாந்தமான வார்த்தை தான் முக்கால் பாகம். கமலா, உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, சுமாரா இருக்கு. சந்தேகத்தோட சொல்லாதம்மா. வக்கீல் கிட்டையும் வைத்தியர்கிட்டையும் எப்பவும் உண்மையை சொல்லிடணும், தெரியுமா? நேத்து அட்மிட் செய்த கேஸ் டெலிவரி ஆயிட்டுதா? வெரி குட். கொஞ்சம் இருங்க, இந்த 1 மினிட்ல வந்துடுறேன். அரசே வா உட்காரு. எப்ப வந்த? ஆமா, எங்க உங்க அப்பா அம்மா எல்லாம்? அப்பா வெளியில போயிருக்காரு, அம்மா உள்ள இருக்காங்க. அம்மா, அம்மா, மம்மி. ஏன்டா இப்படி உங்க அப்பா மாதிரி அலற? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது காஃபி கிஃபி கொண்டு வந்து கொடுங்கம்மா. வேறண்டா, இந்த தம்பி யாரா? அம்மா, நான் தம்பி இல்ல, வந்து அண்ணம்மா. எனக்கு 6 மாசத்துக்கு மூத்தவரு. அப்படியா? ஆமா. போய் காஃபியை கொண்டு வாங்க. இந்த பாருங்க, இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி வாங்கப்பா. உங்க அம்மாவை போய் கூப்பிடு. சரி போடா. கூப்பிடுறேன். அம்மா இல்ல, உள்ள போய் கூப்பிடுறேன் உதவி. சரி. என்ன ஐயா, நீங்க யாரு? ஆளை பார்க்கும் போதே தெரியலையா? தெரியுது.
ஒரு ஆம்பளைன்னு. தப்பா சொல்றீங்களே. என்னது தப்பா சொல்றேன்னா? ம். அப்படின்னா நீங்க யாரு? நான் வந்து மனுஷன். ஐயோ ஐயோ, என் மகன் தான் கிருகு பையன் நினைச்சேன். ஆஹா. அவனோட சேர்ற பயிரெல்லாம் அப்படித்தான் இருக்கான். மாமா, அரவா மாமா, நீங்க எனக்கு ஒரு முறையில மாமா தான் வேணும். என்னடா சொல்ற? சொல்றேன் இருங்க. ஆமா, இன்னும் ஏன் உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யாம இருக்கீங்க? அது ஒண்ணுதான் குறைச்சல் அந்த காளி கோயிலுக்கு. உங்க மகன் கூட யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். என்னது பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா? தோலை உச்சிரும் பாயில தோலை. ஏன் கோவப்படுறீங்க? நான் கூட அந்த பொண்ணை பார்த்தேன். உங்க மகனுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணுதான். அதனால சீக்கிரம் கல்யாண ஏற்பாட்டை செய்யுங்க. இல்ல பேசாம இருக்க மாட்டேன். ஏய், என் மகன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா? நான் யாரா? மாமா, வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்னது அளந்து பேசுங்க? வார்த்தைய அளந்து பேசுறதா? ஆமா. என்ன என்ன பல்ல ஊத்துருவேன். ரொம்ப ஜாஸ்தியா அண்ணே அயோக்கிய பையன். நீங்க பொம்பளையா? ஆமா, பொண்ணேதான். நாளைக்கு உங்களுக்கு மருமகளா வரப்போற எழில் அரைச்சிய நானே தான். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எழில் அரைச்சியா? பேர பாரு, கடுக தாளிச்சு கொட்டின மாதிரி. எல்லாம் ஒன்னாலதான்டா. ஏடா இதெல்லாம் என்ன வேணும் இருக்கு? அவளை கூப்பிடுறேன், அவளே வந்து நேரில் பாக்கட்டும். ஏ வாடாமல்லியா, ஏ வாடாமல்லியா, கருமம் கருமம், இதை வந்து பாரு. நான் இந்த பயலை பத்தி என்னென்ன மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் மோசம் வராதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அதம்புள்ள மகளை கட்டுவேன்னு ஒரே புடியா சொன்னதுனால எங்க முதலாளி அவர் மகனை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இனிமே அந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வர்றேன். இந்த பையன் இந்த மாதிரி நடந்தா இவன் என்ன செய்யறது? நீங்க அதை மறந்துருங்க. முதல்ல உன் மகனை அந்த புள்ளைய மறக்க சொல்லு. அப்புறம் 5 வருஷத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்க கூடாது. எடுத்தா கொலை கொலை நடக்கும்னு சொல்லலாம். சரி சரி, சிவனேன்னு இருங்க. நீ குடுக்குற செல்லம் தாண்டி சீப்பு கண்ணாடி இதெல்லாம் 2 வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இங்க பார் கண்ணாடி, இங்க பாத்தியா? என்னது? முன்னால கண்ணாடியும் பின்னால அந்த வாயாடியும். பாரு பாரு, நல்லா பாரு. அவன் பாத்துருக்கிற பொண்ணா இது? நல்லாதான் இருக்கா மூக்கு முடியுமா? இவளுக்கு என்னங்க? நீயே பாரு. அவனை பெற்றதானே, அவன்ல பாதியாவது இருக்க வேணா? கொண்டாடி படே. இல்ல உங்களாட்டம் இருக்கணும். நல்லாத்தான் இருக்கா. கௌரி, இந்த இலைகள்ல இருக்கிற பனித்துளிகளை விட உன் கண்ணீர் துளிகள் தான் என் கண்களுக்கு அதிகமா படும். எங்க கொஞ்சம் சரி. சீமான் வயிற்றுல பிறந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து சிரமப்படும் போது எனக்கு சிரிப்பு எப்படி வரும்? அத்தா, பெண் ஜென்மம் எடுக்கிறது அழுது அழுது சங்கடப்படுறதுக்கு தானே. கௌரி, நீ சொல்றது ரொம்ப தப்பு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் பிறந்த உடனே அழுகிறோம். ஏண்டா இந்த பாவ உலகத்துல பிறந்தோன்னு. அதுக்கு நீ என்ன சொல்ற? உதாரணத்தை அழகா சொல்லி என் மனசை அமைதிப்படுத்த பாக்குறீங்களா? அத்தா, எனக்கு படிப்பும் அதிகம் இல்லை, பணமும் இல்லை. நீங்க இங்க இருக்கிறதுல மாமாவுக்கு சம்மதமும் இல்லை. இவ்வளவு எதிர்ப்புல கௌரி, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, சேகரும் கௌரியும் தம்பதிகளாத்தான் வாழ போறாங்க. அத்தா, அத பார்த்தீங்களா? கருமேகம் சந்திரனை மறைக்குது. அதே மாதிரி எனக்கு எவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். கௌரி, நிலவுக்கு நிலையான வாழ்வு கிடையாது.
ஆனா நீயும் நானும் மன உறுதியோட இருந்தா என்னன்னைக்கு நிரந்தரமா வாழலாம். வறுமையில வாடி வதங்கி போனவங்க கிட்ட மன உறுதி குறையாதுத்தான். ஆனா உங்க அந்தஸ்துக்கு தகுந்த ஆடம்பர வாழ்வை அணைக்க போறீங்களா? கௌரி, கடற்கரையில கட்டி விளையாடுற மணல் வீடு தானே ஆடம்பர வாழ்க்கை. நமக்கு நேர்மைதான் வீடு, நீதிதான் வாழ்வு, அன்புதான் ஆடம்பரம். சரிதானே? அன்பு அதிகமாயிட்டா சதா எதையாவது பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது இல்லையா? அதோட மட்டும் இல்ல, ஆசையும் அதிகமாயிட்டா சதா எங்க போனாலும் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க சொல்லுது இல்லையா? பொல்லாத பேச்சுக்காரன் நீங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. உங்க பேச்செல்லாம் வெறும் வார்த்தையாவே போயிடாது. கௌரி, வாழ்க்கையில வர்ற புயல், இடி, மின்னல், மழைக்கெல்லாம் இந்த சேகர் பயப்படவே மாட்டான், தெரியுமா உனக்கு? என்ன இது லெட்டர்? அண்ணன் இங்க காணோம். உங்க அண்ணனோட லெட்டர் தான். அண்ணன் லெட்டரா? என் இரு கண்களுக்கு சமமான சேகர் கௌரிக்கு சுந்தர் வரைந்த இறுதி கடிதம். வறுமை நீடிக்காது. வருங்காலம் வளம் பெற்று வாழ்வீர்கள். இடைக்காலத்தில் நான் ஒருவன் இருந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் சிரமம் கொடுக்க பிரியப்படவில்லை. மனமாற வாழ்த்துவிட்டு பிரியாமல் பிரிந்து போகிறேன். சேகர், வீடு கடந்து சென்ற என்னை தேடி சிரமப்படாதே. தேடினாலும் பயன்படாது. எனக்காக நீ செய்யும் முயற்சிகளை என் தங்கைக்காக பயன்படுத்தும். ஒரே ஒரு வார்த்தை, கலங்கமறியாத கௌரியை கடைசி வரை காப்பாற்றுவாய் என்ற தைரியத்தோடு பிரிந்து போகிறேன். என் உடன் பிறந்த ரத்தம் என் பிரிவை கண்டு துடிதுடிக்கும். தேறுதல் சொல்லு. என் கண்களிலே கண்ணீர் மறைக்கை கடிதத்தை முடிக்கிறேன். சுந்தர். கௌரி, அப்பா இறந்து போய் என்ன பிரிஞ்சுட்டாருன்னு அண்ணன் உயிரோடு இருக்கும் போதே என்ன பிரிஞ்சுட்டு. கௌரி, வாழ்க்கையில வர்ற புயல், இடி, மின்னல், மழைக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே நான் சொன்னேன். சுந்தர் ஆண்மகன், எங்க போனாலும் எப்படியாவது படைச்சுக்குவான். என்னை அனாதையா விட்டுட்டு போக அண்ணனுக்கும் மனசு புரிஞ்சுட்டு. பைத்தியக்காரி, நான் ஒருவன் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? சாவு வந்தாலும் சரி, நாம் இருவரும் ஒன்றாகவே சாகலாம். இந்த கணக்கை கொஞ்சம் பாக்குறீங்களா? எதையும் பார்க்கக்கூடிய நிலைமையில நான் இப்ப இல்ல. சேகரை பார்க்காம என் மனசு ஒண்ணும் சரியில்லை. சரியா போச்சு. நீங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி அங்க என்னடா கேஸ் போட போறேன், அப்பாவை கோர்ட்டுக்கே எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் சமாதானம் பண்ணிட்டு வந்தேன். பெத்த பாசத்துல நான் உருகு. அந்த பய கேசு போட போறான். கேசு செப்பால் அடிச்ச சல்லி காசு கூட கொடுக்க முடியாது, கண்டிச்சு சொல்லிவிடும். ஆத்திரத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே எழுதி பாடம் பண்ணிக்கிட்டு சொல்றாங்களே கடவுளே. ஏன் பணங்கா தலையா? கணக்கு தீர்த்தாதான் எனக்கு திருப்தி. ஐயா வச்சிரும், மறுபடியும் வீட்டுக்கு வந்து கந்தசாமி மகளுக்கு அவரத்தை கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடித்தனத்தை நடத்த சொல்லு. இல்ல இருக்கிற சொத்தை வேற எவன் பேருக்காது எழுதி வச்சுட்டு நான் காசியோ ராமேஸ்வரோ போயிடுவேன்னு கண்டிச்சு சொல்லிடும். எஜமா, சின்னையாவை நீங்க ஒரு தடவை நேர்ல சந்திச்சு பேசிட்டீங்கன்னா எல்லாம் சமாதானமா முடிஞ்சிடும். இல்லை, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நேர சந்திக்க வச்சு இன்னும் சண்டையை முட்டா பாக்குறேன். நான் அந்த வேலை செய்யறேன். பெரியவங்க பேசும்போது என்ன குறுக்க பேசிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க, நான் தம்பியை போய் கையோட கூட்டிட்டு வர்றேன். அவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும். அந்த மாணிக்கம் உள்ள பெண்ணோ பயணம் இந்த வீட்டுல ஒரு அடி எடுத்து வைக்க கூட. பலமான அடிதான். ஆனா ஆபரேஷன் செய்ததுனால இனி பயம் இல்லை. உங்க டிஸ்பென்சரிலேயே அட்மிட் செய்துகிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் அங்கேயே வந்திருப்பேனே. சாரி டாக்டர், என் டிஸ்பென்சரியில பிரசவ கேஸ் மட்டும் தானே. எக்ஸ்கியூஸ் மீ, மறந்துட்டேன். டாக்டர், கொஞ்சம் கியூர் ஆனதும் இந்த பேஷண்ட்டை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன், இந்த ஆளுக்கு வேண்டிய ஒருத்தர் இல்லையா? இல்ல டாக்டர், வரும்போது இந்த ஆள் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்தேன். இது பாருங்க. இக்கடிதத்தை படிப்பவருக்கு ஒரு விண்ணப்பம். எனக்கு உற்றார் உறவினர் இருக்கிறார்களா இல்லையா என்று தேட வேண்டாம். தேடி பயனில்லை. வாழ வகையின்றி நானே தற்கொலை செய்து கொள்கிறேன். இதற்கு யாரும் பொறுப்பாளி அல்ல, அனாதை. ஓவர் ஃபெலோ, ரொம்ப கோழை மனசுடையும் போல இருக்குது. இந்த ஆளுக்கு இந்த விபத்து வர்றதுக்கு காரணம் நான் தானே. அதனால இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சேர்ந்தது. ரொம்ப சரி. இந்த ஆளுக்கு ஆதரவு காட்டலன்னா
மறுபடியும் அகால மரணத்துக்கு ஆளாயிடுவான். ஆமா, அப்ப நான் வரட்டுமா சார்? ஆல் ரைட். என்னத்தான் கேவலமா பேசுறாங்கன்னு எனக்கு ஆதரவு காட்டுற அத்தானையும் அவதூறா திட்டுறாங்களே, இதுக்கு அர்த்தம் தான் என்னப்பா? கரடு முரடான வழியை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாதை வந்தே தீரும்னு சொல்லுவாங்களே, அதை நாங்க பார்க்கவே முடியாதா அப்பா? அப்பா, ஏன் இங்க வந்த? தண்ணி சேர்ந்ததுக்காக வந்தேன். நம்ம வாழ்க்கையை போல வறண்டு போயிருக்கிற இந்த கிணத்துல வறுமையால பாதிக்கப்பட்ட நாம் எட்டி பார்க்கும் போது வெறும் கல்லு மண்ணும் தான் காட்சி அளிக்குமே தவிர ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது கௌரி. அத்தான், அது இருக்கட்டும், நீ எதுக்காக இங்க வந்த? அதுதான் எனக்கே புரியல. பைத்தியக்காரி, உன்னோட கஷ்டத்துல எல்லாம் நான் சரி பங்கு எடுத்துக்கிறேன், சாகிறதுல மட்டும் நீ சுயநலக்காரியா மாறலாம்னு நினைக்கிறியா? அது ரொம்ப தப்பு கௌரி, ரொம்ப தப்பு. சேகர் சார், சேகர் சார், யாரோ என்ன கூப்பிடுறாப்புல இருக்க. யாராவது கடங்காரங்களா இருக்கும். இல்ல, சத்தம் கொஞ்சம் இனிமையா வருது, ஆகையினால கடங்கார சவுண்ட் இல்ல. வா, தைரியமா போய் பார்க்கலாம். யார் தம்பி நீ? நீங்க தான் சேகருங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? இரும்பு பெட்டி கடை தனியாஜாரம்கிட்ட வேலை கேட்டீங்களாமே. ஆமா, என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு முடிவு செய்துட்டாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆஹா, எப்பனே, நான் காலேஜில படிக்கும் போது பெரிய பெரிய அறிவாளிகளுடைய பொன்மொழி எல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் கஷ்ட காலத்துல காத்துல பறக்க விட்டுட்டேன். இப்ப நீ சொன்ன பாரு இந்த ஒரு வார்த்தை, அதுதான்ப்பா என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பொன்மொழி. அப்ப நான் முன்னாடி போறேன், நான் பின்னாலேயே வர்றேன்ப்பா. கௌரி, 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 அதிர்ஷ்ட பிரைஸ் கிடைச்சவன் ஆகாசத்துல பறக்கிற மாதிரி என் கால் ரெண்டு பூமியிலேயே நிக்க மாட்டேங்குது. நான் என்ன என்னத்தான் இதெல்லாம்? கௌரி, இப்ப எனக்கு கட்டாயம் கண்டிப்பா நிச்சயமா வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே மறுமாசமே சம்பளம் கிடைச்சிடும். சம்பளம் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவேன்? வெறும் பட்டு புடவையா வாங்கிட்டு வந்து உனக்கு கட்டி நான் அழகு பார்ப்பேன். தங்க நகையா வாங்கி வந்து உன் மேல பூட்டி இந்த கண்ணார கண்டு ரசிப்பேன். சாயந்தரம் ஆனோன்னு கௌரி அப்படின்னுவேன், நீ ஏப்பா அப்படின்னுவேன். வா பீச்சுக்கு போலாம் அப்படின்னுவேன். இருங்கத்தா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னுவேன். ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா அப்படியே அப்படியே பீச்சில் போவோம். இத பாக்குறவங்க எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. உடனே அவரு ஆஹா அப்படியா அப்படின்னு பொறாமையால மனசு புடிஞ்சி தேவாங்கு மாதிரி மூஞ்சிய கவுத்துக்குவார். இதோ போறேன், இருக்கிறேன். இந்த கஷ்டகால வேஷ்டி சட்டை எல்லாம் கட்டி போட்டுறேன். ஒரு நல்ல கால வேஷ்டி சட்டை துவச்சு வச்சிருந்தா கொடு. பெட்டில வச்சிருக்கேன். நானே